தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இரவு முழுவதும் படித்து பகலில் சமோசா விற்று மருத்துவத்துறைக்கு தேர்வாகி சாதித்து காட்டிய மாணவன். தினமும் 5 மணி நேரம் சமோசா விற்பனை செய்து இரவில் மாத்திரம் இரவாக படித்து மருத்துவ தேர்வு ஒன்றினை எழுதி மருத்துவத்திற்கு தேர்வாகிய மாணவன் தொடர்பில் சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவப்பட்டு வருகின்ற இடத்தில் அந்த மாணவனுக்கு பல தரப்பிலும் இருந்து பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றார்கள். குறிப்பாகவே இன்று இருக்கின்ற மாணவர்கள் பெற்றோர்கள் தான் அனைத்து விடயங்களையும் கவனித்து வருகின்றார்கள். ஆனால் இந்த மாணவன் தனித்து நின்று பகலில் சமோசா விற்பனையில் ஈடுபட்டு அதில் வருகின்ற பணத்தை வைத்து தன்னுடைய படிப்பை மேற்கொண்டு சாதித்து வந்த மாணவன் தொடர்பில் அதிகமாக பலரும் வியந்து வருகின்றார்கள். எவ்வாறு இருக்கின்ற இந்த மாணவன் இந்தியா மாநிலம் உத்தரப்பிரதேசம் நெய்டாவை சேர்ந்த சன்னி குமார் என்ற 18 வயதுடைய மாணவன். இவர் தரம் 12 கல்வி கற்கின்ற இடத்தில் இவருக்கு ஒரு மருத்துவராக வர வேண்டும் என்ற ஆசை ஆரம்பத்தில், அதாவது சிறு வயதிலிருந்தே வந்துள்ளதாம். ஆனால் அந்த மாணவன் அதற்கான வசதி இல்லாத விடுத்து அந்த மாணவன் தன்னுடைய படிப்பையும் பார்த்து கொண்டு அதற்கான செலவுகளுக்காக தானே கஷ்டப்பட்டு தன்னுடைய சொந்த உழைப்பில் கல்வி கற்று வந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது இந்த மாணவன் அதிகமாக இரவு நேரங்கள் முழுவதும் படித்த பின்னதாக பகலில் 5 மணித்தியாலங்களுக்கு அவர் சமோசா விற்பனை செய்து வந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது தான் சமோசா விற்பனை செய்கின்ற இடத்தில் அங்கே இருக்கின்ற சுவர் அனைத்திலும் தனக்கு தேவையான பரீட்சை எழுதுவதற்கு தேவையான குறிப்புகள் அனைத்தையும் அந்த சுவரில் எழுதி பேப்பர் ஒன்றில் எழுதி அதில் ஒட்டி வைத்து தினமும் அவர் படித்து வந்திருக்கிறார். இது தொடர்பாக அந்த மாணவனிடம் கேட்ட பொழுது அந்த மாணவன் கூறிய விடயம் தனக்கு ஒரு மருத்துவராக வர வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்ததன் காரணமாக தான் பல கடினங்களை எதிர்கொண்டு படித்து வந்துள்ளதாக கூறியுள்ளார். அது மட்டுமல்லாது தான் மருத்துவத்துறைக்கு செல்ல வேண்டும் என்றால் நீட் என்ற பரீட்சையை எழுதி அதில் சித்தியடைந்தால் மாத்திரம்தான் அவர் மருத்துவத்துறையில் கல்வி கற்க முடியும் என்பது இந்தியாவில் இருக்கின்ற ஒரு நடைமுறையாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் குறித்த மாணவன் நீட் என்ற பரீட்சை எழுதி அதற்கான மதிப்பெண்கள் வெளியாகி இருக்கின்ற இடத்தில் அந்த மாணவனுக்கு 664 மதிப்பெண்கள் கிடைத்துள்ளதை அடுத்து அவர் இந்த மருத்துவத்துறைக்கு தேர்வாகி இருக்கின்றார். அதே சமயம் அந்த மாணவன் கூறிய விடயம் தன்னுடைய படிப்பை இந்த சமோசா விற்பனையானது எப்பொழுதுமே தடை செய்யாது என்றும் தான் இவ்வாறு படித்து வருவது தனக்கு கடினமே இல்லை, தான் ஒரு குறிக்கோளை நோக்கி செல்லும் பொழுது மக்களுக்கு ஒரு நல்ல விதமான மருத்துவராக ஆக வேண்டும் என்று தன்னுடைய மனதில் இருக்கும் விடயங்களையும் பகிர்ந்துள்ளார். குறித்த மாணவனுக்கு பிசிக்ஸ் வாலா என்ற நீட் தேர்வு பயிற்சி மையத்தின் தலைமைச் செயல் அதிகாரி அலெக் பாண்டே என்பவர் சன்னி குமார் என்ற அந்த மாணவனுக்கு பலதரப்பட்ட உதவிகளையும் வழங்கி இருக்கின்றார். அது மட்டுமல்லாது மருத்துவ கல்லூரி கட்டணமாக ரூபாய் 6 லட்சத்தினை வழங்கி உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இது குறித்து பேசிய அலெக் பாண்டே என்ற அந்த நபர் இதற்கான பயிற்சி வகுப்புகளை வழங்குவதற்கு சன்னி குமார் என்ற மாணவனுக்கு டெலிகிராம் ஊடாக அனைத்து வசதிகளையும் பெற்றுக் கொடுப்பதாகவும் கூறியிருந்தார். ஆகவே இந்த மாணவன் தன்னுடைய வேலையையும் பார்த்து கல்வியையும் கற்று இரவு பகல் என்று முழுவதும் கஷ்டப்பட்டு இன்று மருத்துவத்துறைக்கு தெரிவாக இருக்கின்றார் என்றால் அந்த மாணவன் தன்னுடைய கடின உழைப்பு காரணமாகத்தான் இவ்வாறு வந்திருக்கிறார் என்று பலதரப்பட்டவர்களும் கருத்துக்களையும் அந்த மாணவனுக்கான ஆதரவுகளையும் வழங்கி வருகின்றார்கள். இவ்வாறு மற்றொரு பதிவினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.